வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மிவி காலர் ஃப்ளாஷ், இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்பேண்டு. ஸோ இது வந்து ப்ரௌட்லி மேட் இன் இந்தியாவாம். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அமேசானில் 999க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து காலர் கிளாசிக்னு கிடைக்குதான். அது என்னென்னு நான் செக் பண்ணல, ஆதி தான் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் அங்கேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த காலர் ஃப்ளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் வந்து செம்ம ப்ரெசன்டேஷனுங்க. ஏன் ப்ரோ பாக்ஸ் ப்ரெசன்டேஷன்லாம் பற்றி பார்க்குறீங்கன்னா, என்ன பண்ணுறதுங்க, ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பிராண்டு டெலிவர் பண்ணுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லை. வரேன், கம்மிங் டு த பாயிண்ட்டை. ரெண்டு பேருமே ஆக்சுவலாக நெக்பேண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1599 ரூபாய்க்கு காமனாக விற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்னடானா 1000 ரூபாய்க்கு எப்படிப்பட்ட பாக்ஸில் விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேரோட டப்பாவும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங்காக இருக்கணும். ஏன்னா டப்பா வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறோம் கேட்கலாம், ஆனால் மக்கள் அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் பேக்கேஜிங்கும் சொல்லலாம் ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து பேக்கேஜிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து யாருக்கா கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சப்பி போய் கொடூரமாக தான் இருக்குது போட்டோட பாக்ஸ். ரைட்டு. ஸோ இப்போது இந்த காலர் ஃப்ளாஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வேறு இருக்கான். மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவே மேட் இன் இந்தியாவாக இருக்குமா? ஊருக்குள்ளே எல்லாருமே வந்து சைனாலேருந்து தானே வாங்கிட்டு வந்து இங்கே டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து அங்கேயே டியூன் பண்ணி எல்லாத்தையும் பேர் மட்டும் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரில, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உள்ள வருது. ஆனால் மேட் இன் இந்தியான்னு போட்டு வச்சுருக்கும் போது அது இன்னும் அதிகமாகுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலர் ஃப்ளாஷில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெச்டி ஸ்டீரியோ சவுண்ட் லாஸ்லெஸ் ஆடியோ. அதுக்கு கோடெக் சப்போர்ட் பண்ணுமே, அது சப்போர்ட் பண்ணணும் தானே. ஃபோனில் வந்து அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் இல்லாமல் டேட்டா ரேட் வந்து ஹையாக புஷ் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து ஹெச்டி ஆடியோ? பட் ஹெச்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஸ்ப்ளாஷ் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபாக, லைட் அண்ட் கம்ஃபர்டபுள் இயர் ஃபிட்டாக, ஃபுல் சார்ஜ் இன் 35 to 40 minutes டிபெண்டிங் ஆன் சார்ஜர். ஓ, இது விவரமாக இருக்கே. லேப்டாப்பில் மாட்டி சார்ஜ் பண்ணுங்கள், அது இன்னும் சேஃபு. லேப்டாப் ஒரு பிசி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சேஃபு. அப்படி இல்லைனா 5 வாட் போதும், அதில் பண்ணுங்கள். ஹை பவர் சார்ஜரில் பண்ணக்கூடாதானா அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒருத்தர் என்னடானா டேஷ் சார்ஜு டார்ஜ் சார்ஜுன்னு என்னென்னமோ கொடுத்துட்டு இருந்தால அதில் கூட பார்த்தீங்கன்னா 1+ பட்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. எதுவும் ஆனதில்லை. பட் சொல்கிறேன், 5 வாட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபில். சாலிட் பாஸ் வித் பவர்ஃபுல் டிரைவர்ஸ். சூப்பர் சாலிட் பாஸ் தான். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் லாக்கிங் ஃபார் கன்வீனியன்ஸ். லாக்கிங் மட்டும்தானா? MEMS மைக் ஃபார் கிறிஸ்டல் கிளியர் கால். அது என்ன MEMSன்னு நம்ம பார்க்கணும். ரியல் வேர்ல்டில் அவுட்டோருக்கு போனால் நமக்கு தெரிஞ்சிடும். 1 year லிமிடெட் வாரண்ட்டி, பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி வாரண்ட்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா எல்லாருமே பொதுவாக கொடுத்துருவாங்க. மற்றபடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா தான் பஞ்சாயத்து. புஷ் த லிமிட்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க பாக்ஸோட சைடில். எந்த அளவுக்கு அந்த லிமிட் புஷ் பண்ண முடியுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறது சும்மா கிடையாது, நிஜமாகவே மேட் இன் இந்தியா தான். நீங்கள் அவங்களோட அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேனுஃபேக்சர்டு ஃபார் அண்ட் மார்க்கெட்டட் பைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஹைதராபாத்னு. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட் தான் டாமினேட் பண்ணுறாங்க வியரபிள்ஸில். அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் வந்து போட் வந்து செம்மையாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து மிவி பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. நல்லா செம்மையாக டைட்டாக லாக் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேய், ஓகே, வேறு எதுவும் அதில் இல்லை. என்னெல்லாம் இருக்குது? 1 year வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக ப்ரோ. வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் போல். பக்காவாக பண்ணியிருக்காங்களே. வெல்கம் டு த க்ரூ. ஆனால் வேறு லெவலில் பில்டப் கொடுத்துருக்கீங்கப்பா. 1000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மிவியோட ஹெட்ஃபோன்ஸை வெளில எடுக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மியூலோன்னு ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இந்த சைடில் வச்சுருக்காங்க, இந்த சைடில் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேக் பண்ணியிருக்காங்க ப்ரோ, பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் மிவின்னு போட்டு. ரைட்டு, அதெல்லாம் தான் பாக்ஸ் கண்டென்ட்டு. அதை தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, மேக்னெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே சமயம் பேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாம். நியாயமாக பார்த்தா போட்டையும் மிவியையும் நான் கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் கம்பேர் பண்ணுறேன். போட்டில் இருக்கிற இந்த காலர் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்ட் ஆகிற மெட்டீரியல், அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஜென்டிலாகவும் இருக்குது. பட் மிவியில் எப்படி இருக்குன்னா, மியூலோன்னு சொல்லிட்டு ஒண்டர்லூப் 500ன்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிஜிட் பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஆனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். அதே சமயம் இங்கே பாருங்களேன், பட்டன்ஸ்லாம் இருக்கிற அந்த கேசிங் எப்படி இருக்குன்னு. போட்டில் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. மிவி வந்து 1000ங்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ ஓவராலாக மிவி வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ரைம் ரீசன் என்னென்னா மெட்டீரியல் யூஸ்டு தான், பிளாஸ்டிக். அதனால தான் அவ்வளோ லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. பட் பட்டன்ஸ் வந்து தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூசர்ஸ்க்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் கை வச்சு டச் பண்ணும்போது தான் எது ப்ளஸ் எது மைனஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு தோணுது கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே சமயம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு இல்லையா, வா நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ உள்ளே தண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து 1000 rupeesக்கு ஓகே. இதுவே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஹெட்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1000 rupeesக்கு இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees போடுற மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை தவிர வந்து நான் பேட்டரிக்காக தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன சைஸ் பேட்டரி வச்சுருக்காங்க, இல்லைனா இதில் வந்து எவ்வளோ நேரம் பேட்டரி வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆக்டிவாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும். யூசர் மேனுவலில் நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தா பேட்டரி டீட்டெயில்ஸ் தெளிவாக கிடைக்கல. ஸோ உடனே என்ன பண்ணேன்னா மிவியோட அஃபிஷியல் பேஜ் இருக்கு இல்லையா, mivi.in, அதில் வந்து காலர் ஃப்ளாஷ் பற்றி பார்த்தேன். ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, காலர் ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸுங்கிற டீட்டெயில்ஸ் போட்டுட்டு அப்புறம் அவைலபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சுன்னு வளன்னு போயிட்டுருக்கு. நிறையா கலர்ஸ் அவைலபிள். பிளாஸ்டிக்கில் பண்ணால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங்கு, 1 year வாரண்டி, மேட் இன் இண்டியாங்கிறது போட்டிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் ஸ்டீரியோ சவுண்ட் அந்த பாக்ஸில் இருந்தது தான். 24 hours ப்ளே டைமு. ஸோ அதே சமயம் வந்து 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணால் 10 hoursக்கு வந்து கேட்க முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதேமாதிரி பாக்ஸில் எங்கேயுமே வந்து IPX4ன்னு அவங்க போடலை. அவங்க வந்து வெறும் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்வெட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்னு, ப்ரீமியம் பில்டு, பிளாஸ்டிக் ஃபினிஷு, காலர் ஃப்ளாஷில் இதெல்லாம் வேறு இருக்கா. சரி ரைட்டு. டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ் இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். செக்யூர் அண்ட் ஓகே. எர்கானமிக் ஃபிட்டு இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். லைட் ஃபீல், ஆமாம் அதுவும் சூப்பராக இருந்தது. டியூவல் பேரிங் ஒர்க் ஆகுது, செக் பண்ணிட்டேன். ப்ளூடூத் 5.0 ஓகே ஃபைன். ஹெச்டி சவுண்ட் சிக்னேச்சர் இது வந்து சப்ஜெக்டிவ், எல்லாருக்குமே இது எப்படி செட் ஆகும்னு சொல்ல முடியாது. டிபெண்டிங் ஆன் ஃபோன் வேறு. 10 minutesக்கு 10 hours. இது மோஸ்ட்லி எல்லாரும் இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு எப்படி சொல்ல முடியும்னா குட் பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அவுட்டோரில் வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டோருக்கு ஓகே, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் பேட். அதே சமயம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதில் CVC இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் விண்டு எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் விண்டு வந்து ஃபோர்ஸாக இருந்ததுன்னா கஷ்டப்படுவோம். அப்படி விண்டு வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக சமாளிச்சிடும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 5 kilometer 10 kilometer வேகத்தில் நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கீங்கன்னா கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவே இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக பைக்லலாம் போனால் கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு காற்று மட்டும்தான் கேட்கும். சரியா? என்ன பட்ஸ் ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே கேட்குறீங்க? நல்லா இல்லை, பயங்கரமாக இருக்குது. உங்கள் பேசுகிறத தவிர எல்லா ஆடியோவும் கேட்குது. இதுக்கு தான் ப்ரோ ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பட்டு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, அதனால தான். ஏன்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது பாருங்க. கரெக்ட். நான் எங்கே இருக்கேன்னு கரெக்டாக சொல்லிடும் ப்ரோ. இது கரெக்டாக நீங்கள் ஏதோ ஹைவேஸில் பயங்கரமாக 100 kilometer ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளோதான் போல ப்ரோ. ரைட்டு. இது வந்து மிவி காலர் ஃப்ளாஷ். ஓகே, இது வந்துட்டு நெக் பேண்ட், ப்ளூடூத் நெக் பேண்டா ப்ரோ? ஆமாம், நெக் பேண்டு தான். ஓகே. இதனால தான் எனக்கு வந்து போட் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே வருது. எல்லாருமே வந்து இந்த நாய்ஸில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. கரெக்ட் ப்ரோ. போட் வந்து எக்ஸ்ட்ரா 400 500 செலவு பண்ணா, ஏன்னா இது 999. ஓகே, இதுலேருந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்டோர் அவுட்டோர் எல்லாமே நல்லாயிருக்கும். போட்டில் வந்து ஆப்டெக்ஸ் HD வேறு இருக்குது. கால் நாய்ஸ் கேன்சலேஷன் அது வேறு, கால் வாய்ஸ் கேன்சலேஷன். ஆமாம். அது கால் வாய்ஸ் வந்து கொடூரமான வார்த்தை. அது என்ன கேட்டால் கால் வாய்ஸ் தான் பேசுகிறவன் வாய்ஸ் தான் பாதி நேரம் தூக்குது நிறைய. இது அவங்க கால் நாய்ஸ்னே போட்டிருக்கலாம் இதுக்கு. கரெக்ட் ப்ரோ. ரைட் ப்ரோ. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அடிக்குவேட்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பிலோ ஆவரேஜ்லேருந்து ஒரு ஆவரேஜ் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் ப்ரோ. அதான் ப்ரோ, நார்மலாக குவால்காம் சிப் இருக்குது இந்த ஒயர்லெஸ்க்கு. கரெக்டு. அந்த சிப் வந்து அந்த சிப்போட ரோலே தான் நாய்ஸ் ஐசோலேஷன் தான். கரெக்ட் ப்ரோ. ஸோ மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே இல்லை. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இந்த நெக் பேண்டுக்கு வருவோம். இந்த நெக் பேண்ட் பார்த்ததுமே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, யாருக்கெல்லாம் மியூலோ ஒண்டர்லுப் 500 ஞாபகம் இருக்குது, அது அப்படியே டிட்டோ மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஓவரால் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே ஃபீல் தான். லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த பட்லேயே மொத்தமாக இந்த நெக் பேண்ட்லேயே ஹெவியான பார்ட்டுன்னு சொல்லணுன்னா எந்த ஒரு பார்ட்டையும் அந்த மாதிரி டக்குன்னு சொல்ல முடியல. மேபி பேட்ரி வச்சுருக்கிறனால இந்த செக்ஷனை சொல்லலாம், இந்த செக்ஷனை பேட்டரி வச்சுருக்கிறனால சொல்லலாம். பட் இருந்தாலும் இது மெட்டலாக இருந்தால், இந்த இயர்பட்ஸ்லாம் மெட்டலாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக இல்லை. பட் அவங்க வந்து அந்த சேம்பர் உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பெருசாகவே இருக்குது. அதனால் பேஸ் எப்படி ப்ரோ இருக்குது?
பேஸும் நல்லாயிருக்கு, சில் எஃபெக்ட்ஸும் நல்லாயிருக்கு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஓவராலாக சொல்லும்போது நமக்கு வந்து அவுட்டோரில் நான் சொன்ன மாதிரி அவுட்டோரில் கால்ஸ் மட்டும்தான். அதுவும் நீங்கள் வந்து வேகமாக மூவ் ஆகிறீங்க இல்லாட்டி ரொம்ப ஹெவியாக விண்ட் இருக்குன்னா மட்டும்தான் பிரச்சனையே தவிர அதை தவிர வந்து வேறு எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. சரி ப்ரோ, அப்போ இதில் குவால்காம் ஆப்டெக்ஸில் இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ 1000 ரூபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது பெரிய ப்ராப்ளம் இல்லை. இத்தனைக்கும் இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா, ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனு, இதே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்பர் ரீடைல்னு சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணேன், சில சமயம் வருது, சில சமயம் வரல, அந்த மாதிரி மிக்சட் ஃபீல்டு இருக்குது. அதே சமயம் ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லா பட்டன்ஸுமே பெருசாக இருக்கிறனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். உங்களுக்கே பழகிடும் ஈஸியாக. அந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க, ஒன்று கூட்டிலாம் வைக்கல. இப்போது வால்யூம் பட்டன் வந்து ஒரே ஸ்ட்ரிப் அப்படிலாம் வைக்கல, தனித்தனியாக இருக்கிறனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. அது பக்கத்தில் இருக்க எல்இடி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு லோ பேட்டரினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மைக்ரோஃபோன் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் பக்கத்துலேயே தான் வச்சுருக்காங்க. இதை தவிர வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் லாக்டாக இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி டைப் சி போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் 1000 ரூபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் என்னோட கமெண்ட் என்னவாக இருக்கும்னா, இண்டோரில் தான் ப்ரோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் நான் வாங்குறேன். அதை தவிர இண்டோரில் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் அதிகம் பண்ணுவேன், அதுக்காக வாங்குறேன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோரில் கால்ஸ் பண்ணுவேன்னு நினச்சா மட்டும் வேண்டாம். லேட்டன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கேமிங்கான ஹெட்செட்லாம் கிடையாது. உங்களுக்கு கேமிங்க்கு சத்தியமாக இந்த ஹெட்செட்டில் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் சும்மா டைம் பாஸுக்கு நான் இப்போ இந்த ஹெட்செட் வாங்கிட்டேன் அதனால் கேம் ஆட முடியாதா அப்படிலாம் இல்லை, ஆடலாம். பட் லேட்டன்சி வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. இந்த நெக்பேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, பேட்டரி ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஏரியாவில் ஒரு வைப்ரேட்டிங் மோட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இல்லையா. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த நோட்டிஃபிகேஷன் போது இதில் வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக இருக்குது ப்ரோ. இந்த போட்டில் மாதிரிலாம் அலறதெல்லாம் இல்லை, ஆன் பண்ணிட்டேன் ஏ அப்படின்னு சத்தம் விட்றதெல்லாம் இல்லை, ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. பவர் ஆன் பண்ணியாச்சு, பேரிங் பண்ணலாம், பேர் பண்ணியாச்சு, கால் வருது, இந்த மாதிரியான வாய்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. உங்களுக்கு டார்ச்சராகவே இருக்காது, அலற மாதிரிலாம் இருக்காது, ஜென்டிலாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதுவும் வந்து பாசிட்டிவான ஒரு ஏரியாவாக தான் இருந்தது. இப்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து நெக் பேண்டுக்கு போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் நெகட்டிவாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பர், 1000 ரூபீஸ்க்கு வாங்கினேன், எனக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆச்சுன்னு தான் சொல்லுவீங்க. சப்போஸ் ஆல்ரெடி நான் வந்து ரியல்மி ஒயர்லெஸ் நெக் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஆட்டோ ப்ளே பாஸ்லாம் இருக்காது. சரியா? இல்லை நான் போட்டில் வந்து 255 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது போட்டில் 255 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து பேட்டரி பேக்கப்புக்காகவே வந்தது, 40 ஹவர்ஸ் இல்லையா. பட் அந்த அளவுக்குலாம் இதில் பேட்டரி இருக்காது. இல்லை ஆனால் 335 யூஸ் பண்ணேன் அப்படின்னும் போது நீங்கள் ஆப்டெக்ஸ் ஹெச்டி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் இதில் இருக்காது. நீங்கள் சப்போஸ் 1500 ப்ளஸ் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக் பேண்டுக்கு வரதா இருந்தால் பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸு, ஹை டெஃபினிஷனுக்கான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிவி வந்து ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம், இல்லைனா எப்படி சொல்லலாம்னா இந்தியாவில் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா இனிஷியேட்டிவை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இறங்கியிருக்கிற ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சல்யூட் நம்ம போடலாம். ஆனால் 1000 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா, அப்படி இல்லைனா நான் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போவோம் ப்ரோனா உங்கள் மனசில் என்ன ப்ராடக்ட் படுதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.